Hi students, welcome to BME Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter Statistics and Probabilityல example 8.8 பார்க்கலாம். Find the standard deviation of the following data. கொடுத்துருக்குறாங்க. Add 3 to all the values. Then find the standard deviation for the new values. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த டேட்டாவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சி இது கூட எல்லாத்துலேயுமே மறுபடியும் 3 ஆட் பண்ணி அதுக்கு என்ன நியூ வேல்யூன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறோம். அப்போ 4, 7, 8, 10, 11 வரும். அது வந்து எக்ஸ். நெக்ஸ்ட்டு சிக்மா ஈக்குவல் டு 5. இது வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் சமேஷன் எக்ஸ். அது வந்து 40. இப்போ இது டி ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே 4 ஸ்கொயர் வந்து 16, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. இப்போ இதையெல்லாம் ஆட் பண்ணால் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 350. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 5. n தான் வந்து 1 2 3 4 5. சாரி சிக்மான்னு சொல்லிட்டேன். n ஈக்குவல் டு 5. அப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை n மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை n த ஹோல் ஸ்கொயர். இப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 350 பை 5 மைனஸ் இங்கே சமேஷன் எக்ஸ் வந்து 40 கண்டுபிடிச்சிருக்கோம். 40 பை 5 த ஹோல் ஸ்கொயர். 40 பை 5 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதையே மைனஸ் டிவைட் பண்ணுறோம். 350 வந்து 8.8. 350 வந்து இங்கே 350 வந்து 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 7 5s are 35. இந்த 0 இருக்கும், 0 சேர்த்துக்கிறோம். 7 டைம்ஸ் மைனஸ் இங்கே இது 5ஆல் இது கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ். அப்போ 8 ஸ்கொயர் வந்து 64. இது வந்து 5, இதை வந்து கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸ். 8 5s are 40. இப்போ 8 ஸ்கொயர் வந்து 64. அப்போ ரூட் ஆஃப் 70 மைனஸ் 64. சிக்மா ஈக்குவல் டு இந்த 70லேருந்து 64 போச்சுன்னா ரூட் 6. இப்போ ரூட் 6 கண்டுபிடிக்கணும். ரூட் 6க்கு பாருங்கள் இங்கேயே போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் இங்கே ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ ரூட் 6க்கு லாங் டிவிஷன் போட்டோம்னா ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் 2 2s are 4. இங்கே ஒன்றுமே இல்லை வேல்யூஸ். இப்போ பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 எல்லாமே 2 0வாக தான் எடுக்கணும். அதனால் 2 0வாக சேர்த்திக்கிறோம். ஃபஸ்ட்டு 2ஆல் 2 மல்டிப்ளை பண்ணால் 4. இப்போ இந்த 2க்கு இது 6ல் 4 போச்சுன்னா 2, இந்த 2 0 அரைக்கிறோம். 200. அப்போ 4 டைம்ஸ் போட்டோம்னா 4 × 44 வந்து 176. இப்போ மறுபடியும் இது மைனஸ் பண்ணலாம். 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 7 போச்சுன்னா 2, இங்கே 1ல் 1 போச்சுன்னா 0 ஆயிடும். இப்போ மறுபடியும் அடுத்த 2 டிஜிட்ஸ் இறக்கணும். இப்போ இந்த 24 2ஆல் இந்த 24 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 48. இப்போ மறுபடியும் 4 டைம்ஸ் போடுறோம். அப்போ 4 × 484. இங்கேயும் 4 போட்டால் இங்கேயும் அதே 4 தான் போடணும். இப்போ 4 × 448 484 வந்து 1936. இப்போ இதையும் மைனஸ் பண்ணால் 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 3 போச்சுன்னா 6, இங்கே 3 இருக்கும். இது வர பண்ணால் 13, 13ல் 9 போச்சுன்னா 4. மறுபடியும் இந்த 244 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 2s are 8, 4 2s are 8, 2 2s are 4. அப்போ 488 வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் 8 டைம்ஸ் போடணும். 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா பாருங்கள் 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 39104 39104 வரும். அப்போ 2.448. இப்போ தேர்ட் டிஜிட் வந்து 8 5க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம வந்து இங்கே முன்னாடி நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2.45. இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.45. அவ்வளோதான் ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இங்கே 3 ஆட் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ கூட 3 ஆட் பண்ணணும். அப்போது 4 + 3 வந்து 7, 7 + 3 10.
8 + 3 11, 10 + 3 13, 11 + 3 14. அடுத்தது இந்த சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ணால் 55. அடுத்து எக்ஸ் இது வந்து ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா இது 49, 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 635. இப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து 635 இருக்குது. 635 டிவைடட் பை இது வந்து 1 2 3 4 5 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 5. இப்போ இது 5ஆல் கேன்சல் பண்ணால் 1 5 is 5. 5ஆல் இதை கேன்சல் பண்ணால் 1 5 is 5, ரிமைண்டர் 1 13, 2 5s are 10, ரிமைண்டர் 3 35னா 7 5s are 35. அப்போ 127 மைனஸ் இதை கேன்சல் பண்ணோம்னா 5ஆல் 55 கேன்சல் பண்ணோம்னா 11 டைம்ஸ் 11 5s are 55. இப்போ 11 ஸ்கொயர் வந்து 121. இப்போ 127லேருந்து 121 மைனஸ் பண்ணோம்னா 6. இது ரூட் ஆஃப் 6. இப்போ ரூட் 6க்கு மறுபடியும் லாங் டிவிஷன் கண்டுபிடிச்சோம்னா திருப்பியும் அதே வேல்யூ தான். பாருங்கள், 6க்கு ரூட் கண்டுபிடிச்சோம்னா 2 2s are 4, 6ல் 4 போச்சுன்னா 2 பாயிண்ட் வச்சுக்கிறோம். 2ல் மல்டிப்ளை பண்ணால் 4, மறுபடியும் 4 டைம்ஸ் போட்டோம்னா 4 × 44 176. மைனஸ் பண்ணால் 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 7 போச்சுன்னா 2, மறுபடியும் 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48. மறுபடியும் அதே ஆன்சர் தான், இந்த 2.448 தான் வரும். இப்போ இங்கே 8க்கு பெரிய நம்பராக இருக்குது, 5க்கு மேலே இருக்கிறனால இங்கே முன்னாடி ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டோம்னா 5. அப்போ 2.45. இந்த சேம் ஆன்சர் தான் வரும். அதே ரூட் 6 அதே இது தான். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், லாங் டிவிஷன் இது மூணையும் கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. நம்பர்ஸ் எல்லாம் தள்ளி போடுங்க. எல்லாம் பக்கத்தில் போட்டிங்கன்னா மைனஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் கஷ்டமாயிரும். இல்லைன்னா மற்றபடிக்கு இதை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.